அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்போம். அனைவரும் உற்சாகமாக எழுந்து நின்று கரவொலி எழுப்பி வரவேற்போம். இறுதிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 98வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வந்துள்ள சாத்தை நகரின் காவல் ஆய்வாளர் ஏசு ராஜசேகரன் இளங்கலை அறிவியல் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க வந்துள்ள நெச்சிக்குளம் பங்கு தந்தை அருள் திரு ஜோசப் ரத்னராஜ் அடிகளார் அவர்களையும் ஆசிரியர் வழங்க வந்துள்ள சாத்தை மரவட்ட எம் பள்ளியின் காலத்துதவிமான பேரு திரு சிவதாஸ் அடிகளார் அவர்களையும் வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தூய இருதய மேல்நிலைப் பள்ளியின் 98வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் திரு ஏசு ராஜசேகரன் அவர்களையும் நம் தாளாளர் பேரர் திரு செல்வசார்ஜ் மறைவட்ட முதன்மை குரு தாளாளர் உரோமை கத்தோலிக்க பள்ளிகள் சாத்தான்குளம் நம் உதவி பங்கு தந்தை அருள் திரு செல்வகுமார் அவர்களையும் நம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஜூட் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நிகழ்ச்சி நிரல் ஒன்று இறைவணக்க பாடல், 2 தமிழ்த்தாய் வாழ்த்து, 3 பள்ளி வாழ்த்து பாடல், 4 வரவேற்புரை, 5 ஆண்டறிக்கை, 6 பரிசு வழங்குதல், 7 வரவேற்பு நடனம், 8 நாட்டுப்புற நடனம், 9 தலைவர் உரை, 10 நாடகம், 11 நடனம், 12 வாழ்த்துரை, 13 இசை நடனம், 14 ஊமை நாடகம், 15 இசை நடனம், 16 ஆசியுரை, 17 இசை நடனம், 18 ஃபேஷன் ஷோ, 19 நாடகம், 20 நன்றியுரை, 21 இசை நடனம், 22 நாட்டுப்பண். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவணக்க பாடல். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே, உமது கண்ணின் மணி என காத்தருளும் என திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆம், ஆண்டவரின் பாசம் என்றும் மறையாதது, நிஜமானது, நிலையானது, நெஞ்சத்தில் நீங்காதது. ஆம், உம் நேசம் என்றென்றும் அழியாதது. இறைவணக்க பாடலை பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும்.
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அகத்தியன் கண்ட அமுத மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, தரணை போற்றும் நம்மொழி, செம்மொழி, தாய்மொழி தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழுக்காக தலைவணங்கும் என் சிரம், தமிழ் உலர என் உடல் ஆகட்டும் உரம் என்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியருக்கு பாராட்டும் நன்றியும். அடுத்து பள்ளி வாழ்த்து பாடல். ஓய்வில்லா மரமாய், துளிர்க்கும் துளியாய், இலையாய், மறைக்கும் பூவாய், வீழாத விழுதாய், தொடரும் விதையாய் பயணிக்கட்டும் என் பள்ளி வளரட்டும். என் பள்ளி மாணவர்கள் வாழ்த்து வருகின்றனர். என் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள். வணக்கம் சொல்வோம் வாழ்கவே. வணக்கம் சொல்வோம் வாழ்கவே. வந்தவரெல்லாம் வாழ்கவே. மாணவ மணிகள் வாழ்கவே. மக்கள் எல்லோரும் வாழ்கவே.
வாழ்த்து பாடல் பாடிய மாணவர் மற்றும் ஆசிரியருக்கு பாராட்டுகிறோம், நன்றியும். அடுத்ததாக வரவேற்புரை. பகலை மாற்றம் செய்ய வந்திருக்கும் சந்திரனை வரவேற்கின்றன நட்சத்திரங்கள். மின்மினி பூச்சிகளாய் மின்னி வான்மகளை அலங்கரித்து வணக்கங்களை சொல்லுகிறது. ஆம், நட்சத்திரங்களாய் அமர்ந்திருக்கும் நம் விருந்தினர்களை வாழ்த்தி வரவேற்று கௌரவிக்க வருகிறார் எம் பள்ளியின் ஆசிரியர் திரு டி. ஆல்பர்ட் ஜேம்ஸ் பெலார்மின் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இன்று எம் தூய இருதய மேல்நிலைப் பள்ளியின் 98வது ஆண்டு விழா இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனுக்கு நன்றி கூறி என் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். இன்று நம் பள்ளியின் ஆண்டு விழாவினை தலைமை தாங்கி சிறப்பாக்க வருகை புரிந்திருப்பவர்கள் சாத்தான்குளம் காவல்துறை ஆய்வாளர் உயர் திரு இயேசு ராஜசேகரன் அவர்கள். பாரதியார் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுவாராம்: எனக்கு முதியவரின் அறிவு முதிர்ச்சியையும் நடு வயதினருடைய மனத்திடனையும் இளைஞர்களின் உற்சாகத்தினையும் குழந்தையின் நல் இதயத்தையும் அருள்வாய் என்று. பாரதி அன்று இறைவனிடம் வேண்டியதை இன்று ஒரு சேர பெற்றிருக்கிறார்கள் நம் விழா தலைவர் அவர்கள். எவ்வாறு என்றால், நிறைந்த அறிவு முதிர்ச்சி, மனத்திடன், எப்போதும் உற்சாகம், குழந்தையின் இதயம் என அனைத்தையும் தன்னகத்தை கொண்டவர்கள் நம் தலைவர் அவர்கள். இவர்களுக்கு காவல்துறையில் ஆழ்ந்த பிடிப்பு, உழைப்பு மட்டுமே தெரிந்த படிப்பு, சமுதாயத்திற்கு நல்லது செய்திட வேண்டும் என்ற துடிப்பு என இந்நகரிலே இரவு பகலாக உழைத்து வரும் நம் தலைவர் அவர்களை நம் பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியை, ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக அன்பர்கள் மற்றும் மாணவ கண்மணிகள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று அன்னாருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். இறையன்பு IAS கூறுவார், தலைமை பண்பு என்பது தியாகத்தை அடிக்கல்லாகவும், திறமையை படிக்கல்லாகவும், பொறுமையை கலசமாகவும் கொண்டு நுட்பமாக எழுப்பப்படும் கோபுரம் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தியாகம், திறமை, பொறுமை இவற்றை தன்னகத்தே கொண்டு கோபுரமாக உயர்ந்து நிற்பவர்கள் மறைவட்ட முதன்மை குருவும் நம் தாளாளர் தந்தையுமான பேரருட் திரு செல்வ ஜார்ஜ் அவர்கள். சாதாரண செயல்கள் கூட அன்பு கலந்தால் அழகு பெற்றுவிடும் என்பார் எழுத்தாளர் செல்லி. அன்பே வடிவான நம் தந்தை எவ்வளவு பெரிய செயலை செய்தாலும், உதாரணமாக நம் பள்ளியின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற முயற்சியிலோ அல்லது ஆன்மீக பணியிலோ அவர்கள் செய்கின்ற செயல் அவர்களுக்கு சாதாரணம். ஆனால் அவர் அன்பை நேசிக்கும் நமக்கு பிரதானம். எளிமை இவரது அடையாளம், பொறுமை இவரது முகவரி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் தந்தையை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். ஒரு கவிஞன் கூறுவான்,
தன்னலமில்லாத தொண்டு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு, தூய பக்தி இவையே பல அற்புதங்களை நிகழ்த்தும் என்ற வரிகளுக்கு ஏற்ப தன் அன்றாட வாழ்வையே தவ வாழ்வாக வாழ்ந்து பிறர் அன்பு சேவையில் கரைந்து எப்போதும் சுறுசுறுப்புடன் திகழ்ந்து வருபவர்கள் அருட்தந்தை செல்வகுமார் அவர்கள். இவர்களை நம் பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக அன்பர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். சுவாமி விவேகானந்தர் கூறுவார், ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வது கடவுளை வழிபடும் முறை என்ற இவருடைய கூற்றிற்கு ஏற்ப ஏழை எளிய மக்களின் சிரிப்பில் இறைவனை காண்பவர்கள் அருள்தந்தை மரியா அந்தோணி அவர்கள். அவர்கள் நம்மோடு மிக குறுகிய காலமே இருந்தாலும் நம்முடைய பள்ளி வளர்ச்சியின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள். தினமும் காலையில் பள்ளிக்கு வந்து மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதிலும் சரி, மற்ற நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதிலும் சரி, அனைத்தையுமே தனக்கென்று ஒரு சிறப்பான இடத்தை வைத்துக்கொண்டு அவர் செயல்பட்டவர்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை தொடர்ந்து அவர் நம்மோடு பயணிக்க முடியாத ஒரு சூழல். ஆனாலும் இன்று நம்முடைய ஆண்டு விழா என்ற ஒரு சொல்லை கேட்டு நம்மை சந்திக்க ஓடோடி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என தாளாளர், தலைமை ஆசிரியை, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அலுவலக அன்பர்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் கூறுவார், ஈடுபாடு, பங்கேற்பு, பொறுப்புணர்வு இவை மூன்றும் செயல் திட்டத்தின் தாரக மந்திரம். ஆம், அந்த வார்த்தைகளின்படி நம் பள்ளியில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஈடுபாட்டுடன் பங்கேற்று தம்மால் இயன்ற உதவிகளை செய்து வரும் எம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஜூட்ஸ் அவர்களை, உங்களையும் பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியை, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அலுவலக அன்பர்கள் மற்றும் மாணவ கண்மைகள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வான்மறைக்கு ஏற்ப யாரிடம் எந்த பணியை ஒப்படைத்தால் அதை அவர்கள் சரியாக செய்து முடிப்பார்கள் என்று சரியான நபரிடம் பணிகளை ஒப்படைத்து அனைத்து காரியங்களையும் திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். இங்கே கூடியிருக்கும் பெற்றோர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, எம் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களே, எம் பள்ளியில் பயின்று இன்று பழைய மாணவர்களாய் தங்களின் வசந்த கால நினைவுகளை அசை போட்டு கொண்டிருக்கும் எம் பள்ளியின் பழைய மாணவர்களே மற்றும் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. கரையத்தோட ஓடி வரும் அலையை போல, மண்ணைத்தோட விரும்பும் மலைத்துளி போல அனைவருக்கும் வரவேற்பு வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கு பாராட்டும் நன்றி.
அடுத்து வர இருப்பது தலைவர் உரை. அறிவு வழிநடத்த, துணிவு துணை இருக்க, உழைப்பு செயல்படுத்த, நேர்மை நிலைநிறுத்த, என்ன செய்துரும் இன்னல் எம்மை என்று துன்பத்தை கண்டு துவளாது, இன்னலை கண்டு அஞ்சாது செயலாற்றக்கூடிய எம் தலைவர் நாகர்கோவிலில் பிறந்து தேனியில் வளர்ந்து சாத்தான்குளத்தில் தம் பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கும் இயற்கை விரும்பி, இயற்கை விவசாயி, செயற்கையை வெறுப்பவர், இயற்கையோடு இணையும் மனம் கொண்ட தலைவர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட சொசைட்டியில் அந்த ப்ரோக்ராம் வந்திருக்கேன். ஏகப்பட்ட வேலை அதெல்லாம் கடந்த அந்த வேலைக்கு ப்ரோக்ராம் வந்திருக்கேன். ஒரு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு வந்தோடனே எனக்கு வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு ஞாபகம் வருது. நான் 12th படிக்கிறப்ப இதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். அது வேற எங்கேயும் இல்லை, திக்கனக்கூட மாத்திரை பங்கு. அங்கே தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய பங்கு, எங்கள் ஃபேமிலியோட பங்கு அந்த சர்ச்சு தான். நான் ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா இருப்பேன். அங்கே எங்கள் அண்ணன் கூட்டு போய் ஒரு லாங் ஜம்பில் ஈவெண்ட்டில் என்னை சேர்த்து விட்டாங்க. நல்லா பண்ணி அது ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அது அவ்வளவு ஹேப்பியாக இருந்துச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு இங்கே பெற்றோர்கள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் இந்த நிலைமைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஸ்கூலில் இருந்து படிக்கிறப்பையோ காலேஜ் படிக்கிறப்பையோ வந்து மேக்ஸிமம் படிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர் 1 இருப்பேன். எல்லா ஈவெண்ட்லையுமே வந்து ஒரு ப்ரைஸ் வாங்குறது மாதிரி தான் இருந்தேன். ஆனால் நம்ம பெற்றோர்கள் இருக்கிற பிள்ளைகளை வந்து படிப்பில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்பர் 1 கொண்டு வர்றதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அது இந்த ஸ்கூல்லையும் பயிற்சி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்க தரணும். அந்த ஃபியூச்சரில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ்னாலும் சரி, மற்ற சர்வீஸ்னாலும் சரி, அதுக்கு தனியாக மார்க் தராங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த நம்ம கோயில் திருவிழா கொடியேற்றத்துக்கு வந்திருந்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நைட்டு பகல் எல்லாமே நானும் மைக்கில் இங்கே இருக்கிற நம்ம ஏரியா ஃபுல்லாகவே வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு ப்ரோக்ராம் நடக்கிற எல்லாமே கேட்டுட்டு பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் நடக்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும். எனக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதில் நான் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ இருக்கிற இளைஞர்கள் சமுதாயம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல படிப்பறிவு இருக்குது, நல்லா படிக்க வைக்கிறீங்க. எங்களுக்கு சில நேரங்களில் வந்து சில கம்ப்ளைண்ட்லாம் வருது. எப்படின்னா, டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிக்கிறாங்க, அதனால் பாதிப்பு வருது அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் வந்துகிட்ருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காவல்துறையும் சரி, பள்ளி ஆசிரியர்களும் சரி, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இருக்கும். நம்ம பள்ளி வர்ற மாணவர்களை நல்ல முறையில் படிக்க வைக்கணும். அதே நேரத்தில் இந்த அடிக்கிற பழக்கத்தை வந்து இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து அதை சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிக்க வைக்கணுங்கிறத வந்து ஒரு மீட்டிங் போட்டு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். அடுத்து சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த செல்ஃபோன்னால் ஏகப்பட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டேவும் நம்ம மாணவர்களுக்கும் சரி, சின்ன குழந்தைகளுக்கும் சரி, செல்ஃபோனை கொடுத்தா
சாப்பாடு கொடுக்குறது அதிலிருந்து ஆரம்பிக்குது. செல்ஃபோன் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃபோனால் நிறைய நெகட்டிவ் தாட்டாக இருக்குது. நிறைய படிக்க வைங்க, தேவைக்கு மட்டும் செல்ஃபோனை யூஸ் பண்ண கொடுங்க. தேவையில்லாமல் வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பண்ணுற தப்பு டூ வீலர்லாம் வந்து நம்ம இப்போ இருக்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுலாம் டூ வீலர் வாங்கி கொடுத்துறோம். 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துறோம். அதுக்கு பெட்ரோல் போட்டு அதை அவ்வளோ செலவு பண்ணி சில நேரங்களில் வந்து எதிர்பார்க்காத சில விளைவுகள் ஏற்பட்டுருது. அதனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஜிஹெச்சில் போய் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு சரி, இந்த டூ வீலர்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அதனால் வந்து நிறையா பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. டூ வீலர் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த போதை பழக்கம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு நிறையா வந்து இப்போ நிறையா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து 12th படிக்கிற பசங்க வரைக்குமே நிறையா வந்து போதை பழக்கத்துக்கு நிறைய அடிமையாகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். எங்கே போகிறாங்க, ஈவினிங் எங்கே போகிறாங்க, யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க, அது நல்லதாக கேட்டதா, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். பெண் பிள்ளைகள் 11th 12th 10th அந்த வயசு இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாமே வந்து செல்ஃபோன்னாலேயும் நிறைய இஷ்யூ வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து நிறைய பிரச்சனை வருது. யூடியூப் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, நிறையா பார்க்குறாங்க. அது சுத்தமாக தவிர்க்கிறது தான் நல்லது. அது நெட்டு வாங்கி போடுறதுக்கு நம்ம தான் வந்து பணம் கொடுக்குறோம், ஆதாரம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நிறையா நெகட்டிவ் இஷ்யூ தான் நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கங்க. பெண் பிள்ளைகளையும் சரி, பசங்களும் சரி, பைக்கு, செல்ஃபோன், போதைப் பொருள் இது எல்லாமே வந்து அதுக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த வழியெல்லாம் நம்ம வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணாமல் தான் வந்து நமக்கு நம்மளுடைய இளைய தலைமுறை, வருங்கால தலைமுறை, நம்மளை வழிநடத்தும் தலைமுறை எல்லாமே வந்து நல்லா இருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு என்னை பேச வச்சதுக்கு மிக்க நன்றி. இது நம்ம அட்வொகேட் ஜெகன் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார். எனக்கு அத்தனை வேலைகள் இருந்தும் எனக்கு இங்கே வந்து பேச டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம். மாணவர்கள் படிப்பு மட்டுமல்லாமல் உடலையும் உள்ளத்தையும் வளர்ப்பதும் கடனே என்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை வழங்கி நமக்கெல்லாம் சிந்திக்கவும் செயலாற்றவும் செய்த விழா தலைவர்களுக்கு நன்றி. அடுத்து வர இருப்பது ஆண்டறிக்கை. அறிவால் நிகழ்வது சாதனை ஆகாது, அது முயற்சியின் விளைவு மட்டுமே. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, சாதனையே உந்தன் வாழ்வின் எல்லை. உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன், உலகம் பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன். சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான், சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். ஆம், புத்தகமாய் உள்ள எம் பள்ளியின் சாதனைகளை வெளிப்படுத்த வருகிறார் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர். தூய இருதய மேல்நிலைப்பள்ளி சாத்தான்குளம் 98வது ஆண்டு விழா 2023-2024 கல்வியாண்டின் ஆண்டறிக்கை. நாள் 5/9/2024 வியாழக்கிழமை. உங்கள் உயர்ந்த இலக்கை கண்டறிய, கனவுகளை நனவாக்க, அவனியில் தடம் பதிக்க, சரித்திரத்தில் இடம் பிடிக்க உதவும் புனிதமான கருவறை பள்ளி. வாய்ப்புக்காக காத்திருக்காது, கிடைக்கும் வாய்ப்பில் உன் திறமையை வெளிக்காட்டி உன்னை அடையாளம் காட்டு என்று நாளும் எண்ணற்ற திறமைகளால் எங்கள் மாணவர்களை வளர்த்தெடுக்கும் என் தாளாளரால் அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழா
நம் பள்ளியின் 98வது ஆண்டு விழா. நம் பள்ளியின் 98வது ஆண்டு விழாவினை கொண்டாடும் இந்த இனிய நாளில் விழாவினை சிறப்பிக்கும் விதமாக இங்கு வருகை தந்திருக்கும் விழா தலைவர் உயர் திரு சே. ஏசு ராஜசேகரன் காவல் ஆய்வாளர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் உயர் திரு மரிய ஆண்டனி அடிகளார் அவர்களே, என் பள்ளியின் தாளாளர் தந்தை பேரரு திரு செல்வ சார்சி அடிகளார் அவர்களே, நம் பங்கின் உதவி பங்கு தந்தை அருள் திரு செல்வகுமார் அடிகளார் அவர்களே, என் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஜூட்ஸ் அவர்களே, என் பள்ளியின் முன்னாள் மாணவர்களே, அன்பு பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அலுவலக அன்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று எல்லாம் வல்ல இறைவன் திருப்பாதம் பணிந்து பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். பள்ளியின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. எண்ணற்ற மேதைகளை உருவாக்கும் அறிவு சுரங்கமான எம் பள்ளியானது 1927ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் அருள் தந்தையரால் நடுநிலை பள்ளியாக சாத்தைவாழ் ஏழை எளிய மக்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக தொடங்கப்பட்டது. பேரரு திரு அகஸ்டின் அடிகளார் அவர்களால் இப்பள்ளி கட்டடம் கட்டப்பட்டது. பேரரு திரு டி.எம். அம்ப்ரோஸ் அடிகளார் அவர்களால் 1984ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாகவும் 1985ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. எம் பள்ளியானது 98 ஆண்டுகள் செயல்பட்டு பல ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்துள்ளது. கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்ட எம் முன்னாள் மாணவர்கள் குருக்களாகவும் மாவட்ட ஆட்சியராகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் அரசு ஊழியர்களாகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் ஆட்சி மன்ற அலுவலர்களாகவும் அமர்ந்திருப்பது என் பள்ளிக்கு பெருமை. இந்த வளர்ச்சிக்கு பல தாளாளர் தந்தையர்கள் உதவியாக இருந்து வந்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். கடந்த 5 ஆண்டுகளாய் என் பள்ளியின் தாளாளராக பணியாற்றி எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களை உற்சாகப்படுத்திய என் பள்ளியின் முன்னாள் மாணவர், மண்ணின் மைந்தர், பேரரு திரு முனைவர் ஆர். ஜோசப் ரவிபாலன் அடிகளார் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளியின் நிர்வாகம். தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்களின் மேலாண்மையில் மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்மண்டல கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருள் திரு ஜோசப் ஸ்டாலின் அடிகளார் அவர்களின் கண்காணிப்பில் எம் பள்ளி தாளாளர் தந்தை பேரரு திரு செல்வ சார்ஸ் அடிகளார் அவர்களின் திறமையான நிர்வாகத்தின் கீழ் எம் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எம் பள்ளியின் தலைமை ஆசிரியையாக திருமதி ஜே. அந்தோணி மெல்வின் அவர்களும், உதவி தலைமை ஆசிரியையாக திருமதி டி. ஜோஸ்பின் பிளஸி அவர்களும் செயல்படுகிறார்கள். எம் பள்ளியில் 18 ஆசிரியர்களும் 2 அலுவலக பணியாளர்களும் பணியாற்றி வருகிறார்கள். பள்ளியின் செயல்பாடுகள். எம் பள்ளியின் தாளாளர் தந்தை பொறுப்பேற்ற நாள் முதல் பள்ளியில் பல ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலை 8:50 மணிக்கு ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறை வழிபாடு செய்த பின்னர் கற்றல் கற்பித்தல் பணி தொடங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் வாரத்தில் மாணவர்களுக்காக சிறப்பு வழிபாடு நடத்தி அந்த மாதத்திற்கான பணிகள் தொடங்கப்படுகின்றன. தந்தை அவர்களின் இச்சீர்திருத்தங்கள் மாணவர்களை பண்பிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் நல்லதொரு நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாரத்தின் முதல் வேலை நாளான திங்களன்று காலை 9 மணி முதல் 9:20 மணி வரை வாரம் ஒரு வகுப்பு என மாணவர்கள் காலை வழிபாட்டை அழகாக அர்த்தமுள்ள முறையில் வழிநடத்துகிறார்கள்.
9 மணி முதல் 9:30 மணி வரை மறைக்கல்வி மற்றும் நன்னெறி வகுப்புகள் நடைபெறுகின்றன. 9:30 மணி முதல் 12:30 மணி வரை 4 பாடவேளைகளும், பிற்பகல் 1:30 மணி முதல் 4:30 மணி வரை 4 பாடவேளைகளும் நடைபெறுகின்றன. மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களில் மெல்ல படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு எழுத்து பயிற்சி மற்றும் வாசிப்பு பயிற்சி வகுப்புகள் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் நடைபெறுகின்றன. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. காலை மாலை இடைவேளை மற்றும் மதிய உணவு இடைவேளைகளில் மாணவர்கள் முழுமையாக ஆசிரியர்களின் கட்டுப்பாட்டில் வைத்து கண்காணிக்கப்படுகின்றார்கள். மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை மாணவர்களுக்கு வாய்ப்பாடு பயிற்சி, வாசிப்பு பயிற்சி, எழுத்து பயிற்சி போன்ற செயல்பாடுகளில் ஆசிரியர்களின் கண்காணிப்பில் மாணவர்கள் முழுமையாக ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியை வழங்குவதே என் பள்ளியின் நோக்கம் என்ற அடிப்படையில் மேற்கூறிய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பள்ளியின் இணை செயல்பாடுகள். மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக என் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம், கணித மன்றம், அறிவியல் மன்றம் மற்றும் சமூக அறிவியல் மன்றம் போன்ற மன்றங்கள் பள்ளியில் செயல்பட்டு வருகின்றன. மாணவர்களிடையே சமூக சிந்தனையை வளர்க்கும் விதமாக தேசிய பசுமைப்படை இயக்கம், சாரணர் இயக்கம், இளையோர் செஞ்சிலுவை சங்கம் போன்ற இயக்கங்கள் எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழலை பேணும் வகையில் பள்ளி வளாகத்தில் மரங்கன்றுகள் நடுதல், மரங்களை பராமரித்தல் போன்ற பணிகளை எம் பள்ளியின் பசுமைப்படை மாணவர்கள் பொறுப்பு ஆசிரியர் திருமதி ஏ. பட்டு சவரியம்மாள் அவர்களின் மேற்பார்வையில் மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பள்ளி வளாகத்திற்குள் நெகிழி பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறைக்கல்வி மற்றும் நன்னெறி கல்வி. மாணவர்களை ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தெடுக்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை கத்தோலிக்க மாணவர்களுக்கு மறைக்கல்வி வகுப்புகளும் மற்ற மாணவர்களுக்கு நன்னெறி கல்வி வகுப்புகளும் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு பருவ இறுதியிலும் மறைக்கல்வி நன்னெறி கல்வி தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. ஆண்டின் இறுதியில் ஆண்டிறுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு சிறப்பிடம் பெறும் மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் மறை மாவட்டத்தால் வழங்கப்படுகிறது. தேர்வுகள் நடைபெறும் விதம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு பருவத்திற்கும் இடையில் இடைத்தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு தேர்விலும் மாணவர்களின் மதிப்பெண்கள், தேர்ச்சி தரநிலை, பள்ளி வருகை நாட்கள் முதலியன தேர்ச்சி அறிக்கையில் பதிவு செய்து பெற்றோர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பருவத்தின் இறுதியில் பருவத் தேர்வுகளும் ஆண்டின் இறுதியில் ஆண்டு இறுதி தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பருவ தேர்வின் முடிவிலும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவர்களின் தரநிலை ஆய்வு செய்யப்பட்டு கல்வி தரம் உயர அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. பள்ளியின் சாதனைகள். அரசு பொது தேர்வுகளில் எம் மாணவர்கள் பெற்ற வெற்றிகள். 2023-2024 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயின்ற அனைத்து மாணவர்களும் அரசு பொது தேர்வில் வெற்றி பெற்று 100% தேர்ச்சி விழுக்காட்டை பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கான பாராட்டு விழா தூத்துக்குடியில் நடைபெற்றது. அதில் என் பள்ளி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியையும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களால் வெகுவாக பாராட்ட பெற்று பாராட்டு சான்றிதழ்களும் கேடயமும் பெற்றவர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு பொது தேர்வு. தேர்வு எழுதிய மாணவர்கள் 42, தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 42, தேர்ச்சி சதவீதம் 100. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் ம. இசக்கிமுத்து 500க்கு 462. இரண்டாம் மதிப்பு பெற்ற மாணவர் சே. முகமது முஸ்ரப்
500க்கு 461. +1 பொதுத் தேர்வு. தேர்வு எழுதிய மாணவர்கள் 41, தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 35, தேர்ச்சி சதவீதம் 85. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் ஐ சஞ்சய் 600க்கு 561. இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவர் சி சிவகுமார் 600க்கு 452. +2 பொதுத் தேர்வு. தேர்வு எழுதிய மாணவர்கள் 51, தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 51, தேர்ச்சி சதவீதம் 100. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் மு வேல்முருகன் 600க்கு 512. இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவர் ரா இசக்கிமுத்து 600க்கு 507. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே என்ற இறைவார்த்தையின்படி தம் இரக்கத்தினால் இந்த மகத்தான வெற்றி அருளிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. திறனாய்வு தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள். கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற ஊரக திறனாய்வு தேர்வில் என் பள்ளி மாணவர்கள் 2 பேர் வெற்றி பெற்றுள்ளார்கள். பொன்னிசை கார்த்திக், குமரேஷ் மேனுவல். இம்மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை வருடத்திற்கு ரூபாய் 1000 வீதம் மாநில அரசால் வழங்கப்படும். கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற தேசிய திறனாய்வு தேர்வில் என் பள்ளி மாணவர்கள் 2 பேர் வெற்றி பெற்றுள்ளார்கள். வே சேக்கிராஜா, முத்து பால கணேஷ். இம்மாணவர்களுக்கு ஆண்டிற்கு 12,000 வீதம் 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை 4 ஆண்டுகளுக்கு 48,000 மத்திய அரசால் வழங்கப்படும். இம்மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மறைமாவட்ட கத்தோலிக்க பள்ளிகளுக்கு இடையே 9/11/2023 அன்று வள்ளியூரில் நடைபெற்ற வினாடி வினா போட்டிகளில் என் பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். படிப்பறிவு திறன் தேர்வில் வே இசக்கிராஜா என்ற மாணவர் முதலிடமும், மனத்திறன் தேர்வில் ஆ கார்த்திகேயன் என்ற மாணவன் 3ஆம் இடமும் பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். 16/7/2024 அன்று காமராஜர் நற்பணி மன்றத்தில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் என் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவன் ஆர் வெங்கட் கார்த்திக் முதலிடம் பிடித்து என் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 15/10/2023 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 12 வயது மாணவர்களுக்கான பிரிவில் 7ஆம் வகுப்பு மாணவர் கார்த்திகேயன் 2ஆம் பரிசையும், 13 வயது மாணவர்களுக்கான பிரிவில் 8ஆம் வகுப்பு மாணவர் ஹரிஸ் முதல் பரிசையும், 14 வயது மாணவர்களுக்கான போட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவர் பசந்த் வெர்தின்ராஜ் முதல் பரிசையும் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். 21/7/2024 அன்று திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் என் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவர் ஹரிஸ் 2ஆம் பரிசை பெற்று என் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். 27/8/2024 அன்று 17 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான வட்டார அளவிலான கபடி போட்டி படுக்கப்பத்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் என் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடத்தை பெற்றார்கள். 30/8/2024 அன்று நடைபெற்ற 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கபடி போட்டியில் என் பள்ளி மாணவர்கள் முதல் இடத்தில் வெற்றி பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வாகி உள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியில் கொண்டாடப்படும் விழாக்கள். 15/7/2023 அன்று கல்வி வளர்ச்சி நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்று பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பாட்டு போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆண்டுதோறும் என் பள்ளியில் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெறுகிறது. அனைத்து மாணவர்களும் பங்கு பெறும் விதமாக விளையாட்டுகள் தேர்வு செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியின் ஆண்டு விழாவின் போது மாணவர்களின் கலைத்திறனை வெளிக்கொணரும் விதத்தில் இறை நம்பிக்கை, விழிப்புணர்வு, சமூக சிந்தனைகள் சார்ந்த கலை நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. பள்ளியின் பெயர் கொண்ட திருவிழா, குழந்தைகள் தின விழா, ஆசிரியர்கள் தின விழா, பொங்கல் விழா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, கிறிஸ்து பிறப்பு விழா,
போன்ற விழாக்கள் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. விழிப்புணர்வு கருத்தரங்குகள், போதை விழிப்புணர்வு, சாலையோர விபத்துக்கள், நோய் மற்றும் நோய் தடுப்பு முறை, கண் சிகிச்சை, தொழுநோய் சிகிச்சை போன்றவற்றிற்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன. மாணவர்களின் உடல் உள்ள நலனை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் திட்டங்கள். என் பள்ளி மாணவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் மட்டுமல்ல உடல் வளர்ச்சியிலும் உள்ள வளர்ச்சியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று பல்வேறு பணி சுமைகளுக்கு மத்தியிலும் நமது தாளாளர் தந்தை அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையில் மாணவர்களுக்காக நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி மற்றும் யோகாவை பயிற்றுவிக்கிறார்கள். என் பள்ளி மாணவர்களின் ஒழுக்கத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு கருத்தரங்குகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. என் பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மேற்படிப்பு, தொழிற்கல்வி, இயற்கையை பேணுதல், சுற்று சுகாதார நட்பு உணர்வுகள் மற்றும் உறவு வளர்ச்சி இவைகளை வளர்த்தெடுக்க ஆளுமை திறன்களை மாணவர்களுக்கு வழங்க செயல் திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு மாணவர்களை கலைக்குழு, விளையாட்டுக்குழு, சுகாதார குழு ஆகிய குழுக்களை உருவாக்கி இப்பேற்பட்ட பல்நோக்கு திறமைகளை வளர்த்தெடுக்க முனைப்புடன் செயல்பட என் பள்ளியானது முன்னேற்பாடுகள் செய்துள்ளது. நன்றி நவிழல். என் பள்ளியை சிறப்பான முறையில் நிர்வகித்து வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி வரும் என் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். வருங்கால இந்தியாவின் விழுதுகளுக்கு வலு சேர்ப்பதே எங்களின் கனவு. என் பள்ளி மாணவர்கள் அறிவு, ஒழுக்கம், உண்மை, பொறுப்பு மற்றும் கீழ்ப்படிதல் போன்ற உயர்ந்த மதிப்பீடுகளை பெற்று வாழ சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களின் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் அக்கறை கொண்டு ஒத்துழைப்பு நல்கி வரும் அன்பு பெற்றோர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளியின் நலனில் அக்கறை கொண்டு என் பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் முன்னாள் மாணவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களது கடின உழைப்பினால் பள்ளிக்கு பல்வேறு வெற்றிகளையும் பெருமைகளையும் பெற்றுத்தந்த என் மாணவ செல்வங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற தாராள உள்ளத்தோடு நன்கொடைகள் வழங்கிய என் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இது நாள் வரையிலும் நம்மை பாதுகாத்து அனைத்து நிகழ்வுகளிலும் உடனிருந்து வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இவ்வாண்டறிக்கையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இவன் தலைமை ஆசிரியை தூய இருதய மேல்நிலைப்பள்ளி, சாத்தான்குளம். பள்ளியின் பல்வேறு நிகழ்வுகளையும் செயல்பாட்டை நமக்கு அளித்த தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசு வழங்குதல். இரண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் ஆண்டு இறுதி தேர்வில் வகுப்பு வாரியாக சிறப்பிடம் பெற்ற நம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க வருமாறு விழா தலைவர் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் திரு சே. ஏசு ராஜசேகரன் BSc அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பரிசு பெற்ற மாணவர்களின் பட்டியல். 6ஆம் வகுப்பு முதல் பரிசு இதய செல்வ பாரதி. 2ஆம் பரிசு இசக்கி பாண்டி. 7ஆம் வகுப்பு ஜி. ரோவன் முதல் பரிசு. 2ஆம் பரிசு மீ. அன்பழகு. 8ஆம் வகுப்பு முதல் பரிசு வே. இசக்கி ராஜா. 2ஆம் பரிசு மா. முத்து விக்னேஷ். 9ஆம் வகுப்பு பிரிவை சேர்ந்த முதல் பரிசு பெறும் மாணவன் சு. கோபி. 2ஆம் பரிசு பெற்றவர் பே. சுந்தரேசன்.
9ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு பெறுபவர் வே மரியமதன். 2ஆம் பரிசு ஐ ஆகாஷ். 10ஆம் வகுப்பு முதல் பரிசு பெற்ற மாணவன் ம இசக்கிமுத்து. 2ஆம் பரிசு சே முகமது முஸ்ரப். பரிசுகளை வழங்கிய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது பரிசு பொருட்களை தந்து உதவிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான VVS நண்பர் குழு மற்றும் அக்னி சிறகுகள் குழுவிற்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 11ஆம் 12ஆம் வகுப்பில் ஆண்டு இறுதி தேர்வில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க வருமாறு நம் பள்ளியின் நலனின் அக்கறை கொண்ட நம் மாணவர்களை நெருப்படுத்திய நமது பாசமிகு தந்தை அருட்பணி மரிய ஆண்டனி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பரிசு பெறவிருக்கும் மாணவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். 11ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு ஐ சஞ்சய். 2ஆம் பரிசு ஆ பாபு. 11 ஆ முதல் பரிசு மா தருண்ராஜ். 2ஆம் பரிசு டு ஜெகன். 11ஆம் வகுப்பு இ பிரிவை சேர்ந்த முதல் பரிசு பெறும் மாணவன் சி சிவகுமார். 2ஆம் பரிசு மு அஜய்ராமன். 12ஆம் வகுப்பு ஆ பிரிவை சேர்ந்த முதல் பரிசு பெறும் மாணவன் ரா இசக்கிமுத்து. 'விழா தலைவர் அவர்கள் பணியின் நிமித்தமாக செல்ல இருக்கிறார்கள். நமது அழைப்பிற்கு ஓடோடி வந்து விழா சிறக்க செய்தார்கள். அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று விழா தலைவர்களை வழிநடத்தி வைப்போம். பனிரெண்டாம் வகுப்பு ஆ பிரிவை சேர்ந்தவர் 2ஆம் பரிசு பெறுபவர் மாயகார்த்தை. 12ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு தட்சிணாமூர்த்தி. 2ஆம் பரிசு வே கிருஷ்ணமூர்த்தி. 12ஆம் வகுப்பு இ பிரிவு முதல் பரிசு பெறுபவர் மு வேல்முருகன். 2ஆம் பரிசை பெறுபவர் மு சாகுல் ரமேஷ். பரிசுகளை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. பொருட்களை தந்து உதவிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான VVS நண்பர்கள் குழு மற்றும் அக்னி சிறகுகள் குழுவிற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பொது தேர்வு மற்றும் திறனாய்வு தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக நாம் பள்ளி தாளாளர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மார்ச் ஏப்ரல் 2024 நடைபெற்ற SSLC பொது தேர்வில் பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவன் ம இசக்கிமுத்து. பெற்ற மதிப்பெண்கள் 500க்கு 462. வாழ்த்துக்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகமாக வாழ்த்துவோம்.
அஷ்ரப் பெற்ற மதிப்பெண்கள் 500க்கு 461. வாழ்த்துக்கள். மார்ச் ஏப்ரல் 2024 நடைபெற்ற மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவர் மு வேல்முருகன் பெற்ற மதிப்பெண் 600க்கு 512. வாழ்த்துக்கள். 2ஆம் இடம் பெற்ற மாணவர் ரா இசக்கிமுத்து பெற்ற மதிப்பெண்கள் 600க்கு 507. அடுத்ததாக 2023-24 கல்வியாண்டில் நடந்த ஊரக திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பொன்னிசை கார்த்திக் மற்றும் குமரேஷ் மேனுவல். பொன்னிசை கார்த்திக், குமரேஷ் மேனுவல். மாணவருக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக 2023-24 கல்வியாண்டில் நடந்த தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வே இசக்கி ராஜா மற்றும் முத்துபால கணேஷ். இசக்கி ராஜா, முத்துபால கணேஷ். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்தபடியாக நன்னடத்தைக்கான சிறப்பு பரிசு பெறும் மாணவன் ஐ சஞ்சய். வாழ்த்துக்கள் சஞ்சய். மற்றும் ஒரு பரிசு விடுப்புவே எடுக்காமல் 100% வருகை புரிந்த மாணவன் ஐ சஞ்சய். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு கிடைத்தவர்கள் அல்ல ஆசிரியர்களும் என நிரூபிக்கும் வகையில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் 100% பள்ளிக்கு வருகை புரிந்தவர் எம் பள்ளியின் முதுகலை பொருளியல் ஆசிரியை திருமதி வே அன்புமதி ஹெலன் அவர்கள். ஆசிரியைக்கு எம் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். பரிசுகளை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மார்ச் ஏப்ரல் 2024 நடைபெற்ற மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் பாட வாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க வருமாறு உதவி பங்கு தந்தை அருட்பணி செல்வகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ் மாய கார்த்திக். ஆங்கிலம் மரிய கார்த்திக், தட்சிணாமூர்த்தி. கணிதம் சே வசந்தகுமார். இயற்பியல் ரா இசக்கிமுத்து. இயற்பியல் ரா இசக்கிமுத்து. வேதியியல் சோ முத்துக்குமார். உயிரியல் ரா இசக்கிமுத்து. தாவரவியல் வே கிருஷ்ணமூர்த்தி. விலங்கியல் வே கிருஷ்ணமூர்த்தி. விலங்கியல் வே கிருஷ்ணமூர்த்தி. வணிகவியல் மு ஊய்காட்டான். கணக்கு பதிவியல் மு
வேல்முருகன். பொருளியல் மு. சாவுல் ஹமீத். வரலாறு மு. வேல்முருகன். பரிசுகள் வழங்கிய தந்தையவர்களுக்கு நன்றி. பரிசுகளை தந்து உதவிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஆபிரகாம் டிராக்டர்ஸ் உரிமையாளர் AR சசிகரன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசு பொருட்கள் வழங்கிய அமுதுண்ணாக்குடியை சேர்ந்த நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சாத்தான்குளம் முன்னாள் யூனியன் சேர்மன் தூத்துக்குடி மாவட்ட ஆவின் சேர்மன் YS சுரேஷ்குமார் அவர்களுக்கு எங்களது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மார்ச் ஏப்ரல் 2024 நடைபெற்ற SSLC பொதுத் தேர்வில் பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க வருமாறு PTA தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் பெயர் பட்டியல்: தமிழ் வே. மரியமாதவன், ஆங்கிலம் ம. இசக்கிமுத்து, கணிதம் வே. மரியமாதவன், அறிவியல் சே. முகமது முஸ்ரப், சமூக அறிவியல் வே. மரியமாதவன் மற்றும் சே. முகமது முஸ்ரப், பரிசுகள் வழங்கிய PTA தலைவர் அவர்களுக்கு நன்றி. பரிசு பொருட்கள் வழங்கிய 2009-2010 கல்வியாண்டு மாணவர்களுக்கு எங்கள் இதயங்கணிந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நமது பள்ளியில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதி ஒரு மாணவனுக்கு ரூபாய் 30,000 ஊக்கத்தொகை 2009-2010 கல்வியாண்டு மாணவர்களால் வழங்கப்படுகிறது. இதை நம் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் வழங்க நமது தாளாளர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது பள்ளியின் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவனை ஊக்குவிக்கும் விதமாக 2009-2010 கல்வியாண்டு மாணவர்களால் வழங்கப்படும் நிதியான ரூபாய் 20,000 கேடயமும் பரிசு பொருட்களும் வழங்க தாளாளர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பரிசு பெறுபவர் மாணவன் M. வேல்முருகன். வேல்முருகனுக்கு பதிலாக அவரது தாயார் பரிசுகளை பெற்றுக் கொள்கிறார். கரவொலி எழுப்பி அனைவரும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நமது பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவனை ஊக்குவிக்கும் விதமாக நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 2009-2010 கல்வியாண்டு மாணவர்கள் ரூபாய் 10,000 கேடயம் மற்றும் பரிசு பொருட்களும் தாளாளர் தந்தை அவர்களால் வழங்கப்படுகிறது. பரிசு பெறும் மாணவன் M. இசக்கிமுத்து. பரிசு
பரிசுகள் வழங்க பெரும் உதவியாய் நின்ற எங்கள் பழைய மாணவர்களை கௌரவிக்கும் வண்ணம் முன்னாள் மாணவர்கள் சார்பில் திரு பிரான்சிஸ், திரு ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க தாளாளர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுடைய சாதனைகள் மென்மேலும் பெருக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி. மார்ச், ஏப்ரல் 2024 நடைபெற்ற மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்கள்: முதல் பரிசு பெற்றவர் ஐ சஞ்சய் 561 மார்க் மதிப்பெண்களுடன் முதலிடம் பெறுகிறார். பரிசுகளை வழங்க தாளாளர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாம் பரிசு சி சிவகுமார் 452 மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். நன்றி தந்தை அவர்களே. மார்ச், ஏப்ரல் 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் பாடவாரியாக முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க உதவி பங்குத்தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் ஐ சஞ்சய், ஆங்கிலம் ஐ சஞ்சய், கணிதம் ஐ சஞ்சய், இயற்பியல் ஐ சஞ்சய், வேதியியல் ஐ சஞ்சய், உயிரியல் ஐ சஞ்சய். 6 பாடங்களில் முதல் இடத்தை தக்க வைத்தவர் இவர். அடுத்ததாக தாவரவியல் டு ஜெகன், விலங்கியல் டு ஜெகன் 2 பாடங்களில் முதல் மதிப்பெண்கள் பெற்றவர். வணிகவியல் மு அஜய் ராமன், கணக்கு பதிவியல் இ சுடலை, வரலாறு சி சிவகுமார், பொருளியல் சி சிவகுமார் 2ஆம் பாடங்களில் முதலிடம். பரிசுகளை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்து கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. முதலாவதாக இறைவணக்க நடனம். அகிலம் படைத்திட அறிவை விதைத்திட, அகிலம் படைத்திட அறிவை விதைத்திட, அன்பை கொடுத்திட விண்ணின் ஒளியாய், அன்பை கொடுத்திட விண்ணின் ஒளியாய், மண்ணின் கனியாய் கண்ணின் கருவிழியாய், மண்ணின் கனியாய் கண்ணின் கருவிழியாய் வந்த இறைவா, எங்கள் இதயத்தின் இறைவனாய், சமாதானத்தின் ஊற்றாய்,
அருளின் அமுத சுரபியாய் இன்றும் என்றும் அருள் புரிய உம் பாத மலரை பணிகின்றேன் என் பரமனே. அகிலம் படைத்திட, அறிவை விதைத்திட, அன்பை கொடுத்திட, விண்ணின் ஒளியாய் மண்ணின் கனியாய் கண்ணின் கருவிழியாய் வந்த இறைவா, எங்கள் இதயத்தின் இறைவனாய், சமாதானத்தின் ஊற்றாய், அருளின் அமுத சுரபியாய் இன்றும் என்றும் அருள் புரிய உம் பாத மலரை பணிகின்றேன் என் பரமனே. இறைவணக்க பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் எம் மாணவர்கள். மேல உள்ள பேனை ஆஃப் பண்ண சொல்லுங்க. போர்டு பறக்காது. எந்த பேன்ல ஆஃப் ஓடுது? பாதம் சரணாகின்றே பாதம் சரணாகின்றே உன்னில் வாழும் நினைவாகின்றே உன்னை பிரிய உறவாகின்றே உன்னை சேரும் உயிராகின்றே பாதம் சரணாகின்றே. என்னை நீ காத்தாய் இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும் இணையாக என்னை நீ காத்தாய் இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும் இரவாதது உன் இரக்கம்தான் நிஜமானது உன் பேரன்புதான் ஏசையா ஏசையா கருவில் காத்திடும் உன் அன்பு கணக்கு கணிப்புடன் வாழ்த்திட கடவுளை சரணம் பாதம் சரணாகின்றே உனில் வாழும் நினைவாகின்றே உன்னை பிரிய உறவாகின்றே உன்னை சேரும் உயிராகின்றே பாதம் சரணாகின்றே. இசைக்கு அசையும் இனிய கலையென இறைவன் காட்டிய எளிமிகு நடனம் அசைந்து சொல்லும் அபிநய காட்சியை நமக்கு அளித்த மாணவர்களுக்கு பாராட்டும் நன்றியும். அடுத்ததாக நாட்டுப்புற நடனம். செங்காட்டு மண்ணுல செருப்பு எதுவும் இல்லாம
மாடு ரெண்டு மல்லு கட்ட அத மறிக்க நானோட, காலு ரெண்டு ஏர் மிதிக்க, கை ரெண்டு கயிர் பிடிக்க, 4 கால் பாய்ச்சல் 2 ஏர் இழுக்க, கை ஒன்று முத்திரைக்க, சோளக்காட்டு தண்ணி பாய்ச்சல் அத்துமீறி பொலி நடக்க, நானோடி போவேனோ பொலி வெட்டி பார்த்திட, வாருங்கள் உண்டு தீர்த்தது போதும், இனி உழுது பார்க்க ஆசைப்படுவோம். விவசாயம்தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்த்தும் வகையில் நாட்டுப்புற நடனமாட வருகின்றனர் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். டேய் ஸ்கிரீனை பாருடா டேய். இந்த கயிறுல இந்த லாஸ்ட்ல கட்டம் போட்டுருக்காரு, கட்டாமல் விட்டுருக்காங்க. அதனால இந்த என்ன 2 சைடும் ஓடும். இப்போ ஒரு பிளேல 2 பிள்ளைகளா ஒரு பிள்ளைகளா வீடியோ லைவ் வர மாட்டேங்குது. வீடியோக்கு அப்புறமா லைவ்ல அப்லோட் தான் பண்ணுறோம். லைவ் வர மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ பெரிய இடம். இந்த இடத்துல பில்டிங் கட்டினா எவ்வளோ அருமையா இருக்கும். அம்மா அம்மா இந்த இடத்துல பில்டிங்லாம் கட்டாதீங்கம்மா. இந்த இடத்துல தான் நாங்கள் விவசாயம் செய்கிறோம். அது மட்டும் இல்லை, விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. நாங்கள் சேத்துல காலை வச்சாதான் நீங்க எல்லாருமே சோத்துல கைய வைக்க முடியும். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் ஒண்ணா உங்களுக்கு புரியும்படி நான் தெளிவா சொல்றேன். என்ன சொல்லு பார்க்கலாம். இந்த மண்ணோட பெருமையை நான் பாட்டுல சொல்றேன், கேளுங்க. மாயவா
எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாம். வாசமில்லா மலர்களுக்கும் வாசம் கொடுப்போம், நேசமில்லா நெஞ்சங்களிலும் அன்பை விதைப்போம். துயர் வரும் வேளைகளில் தோள் கொடுப்போம், இயற்கையை தாய் போல் கண்டு மதிப்போம். ஏனெனில் இயற்கை இறைவனின் இணையில்லா ஓவியம். அடுத்ததாக நாடகம் 6ஆம் வகுப்பு. போலியான மருத்துவர், போலியான பொறியாளர் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எங்கேயும் போலியான விவசாயி என்று கேள்விப்பட்டதில்லை. ஏனென்றால் விவசாயிகளுக்கு போலியாக இருக்கவும் தெரியாது, போலியாக நடிக்கவும் தெரியாது. கணினியை விட கழனிதான் நமக்கு பெருமை என்பதை உணர்ந்து விவசாயம் காப்போம், நமது நாட்டை செழிப்படைய செய்வோம் என்பதை தமது நாடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்த வருகின்றனர் 6ஆம் வகுப்பு மாணவர்.
வரமாட்டேன் எப்படியோ சொல்லுவாங்க அப்படிதான் பண்ணுவோம். இல்லைம்மா அது எப்படி நீங்கள் மாற்றவே இல்லை அது எப்படி மாற்றிய 5 போன இயற்கை விவசாயத்தை மீட்டெடுத்து நடையாய் நடந்து ஊர் ஊரா